ஸ்கூல் படிக்கிறப்ப அப்பா வந்து அடிக்கடி சரவண பவன்ல இந்த மல்லி ரைஸ் வந்து வாங்கிட்டு வருவாங்க. அப்பத்துலருந்தே என்னோட ஃபேவரட்டான ரைஸ்ன்னு கூட சொல்லலாம் இது. அந்த அளவுக்கு டேஸ்ட் செம்மையா இருக்கும். அது செய்யறதுக்கு கொத்தமல்லி வந்து தண்டோட எடுத்து வச்சிருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா, ஒரு 5, 6 பல்லு பூண்டு, கொஞ்சமா இஞ்சி, ஒரு சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையும் மிக்ஸியில வந்து தண்ணி கம்மியா சேர்த்து அரைச்சுக்கலாம். அடுத்து வாணல்ல வந்து எண்ணெய், நெய்யி, கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, வெங்காயம், காஞ்ச மிளகா, கேஷ்யூ இதெல்லாம் சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா, குக் பண்ணி வச்சிருக்க ரைஸும் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ரைஸ் வந்து ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கடைசியா வந்து லெமன் ஜூஸ், அப்புறமா கொஞ்சமா தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, சூப்பரா வந்து மல்லி ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா வாசனையா இருக்கும். செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸி. இதுக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு இன்னைக்கு காடை முட்டை கொஞ்சமா இருந்தது. அதுவும் கூடவே வந்து கோழி முட்டையும் போட்டு நல்லா ஒரு மசாலா வந்து பண்ணிட்டேன். இந்த காம்போ செம்ம டேஸ்ட்டா இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் வந்து குடுத்து விட்றதுக்கு நான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.